எதுக்காக காசு சேர்க்கிற? உங்களுக்காக தான், வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டிடலாம்ப்பா அவங்க காசு எடுத்து. ஆக்சுவலா இதெல்லாம் பேசும்போது அவங்க அழுதுருவாங்க. இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஸ்கூலுக்கு போகும்போது செருப்புலாம் போட மாட்டேன், செருப்பு இருக்காது, நடந்து போயிட்டு நடந்து தான் வருவேன். ஓகே ஏங்க இந்த கார்னர்ல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு ½ an hour வெயிட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா. அடமக்களே, வெல்கம் டு டபுள் பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா மெரினா பீச்சுக்கு தான் போறோம். மெரினா இல்ல, எங்க போறோம்? பீச்சுக்கு தான் போறோம். பீச்சுக்கு? எந்த பீச்சுக்கு போறோம்? பால் பீச்சுக்கு. நம்ம வந்து பெசன்ட் நகர் பீச் போறோம். ஆமா, அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது, தெரியுதா? நல்லா தெரியுது. கார்ல போறோம் மக்களே, இல்லனா பைக்ல போயிருப்போம். ஆமா. சரி, உன் பேக்ல பின்னாடி பேக்ல ஒரு பேக் இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு? டாய்ஸ். எங்க பேக் காட்டு, பின்னாடி திரும்பி காட்டு. ஓகே, இங்க பாருங்க, 2 கொடையோட நாங்க ரெடி ஆயிட்டோம். ஆமா. இந்த பேக்ல என்ன இருக்குது நீங்க சொல்லுங்க. இட்லி இருக்குது, சாம்பார் இருக்கு, குழம்பு இருக்கா? துரு பீச் காஸ்டியூம், கோவா ஷர்ட், வருணும் கோவா ஷர்ட், துருவுக்கு மட்டும் புது டிஷர்ட். சூப்பரா இருக்கு. ஐயோ, வெக்க வந்துச்சு. எனக்கு சொல்ல மக்களே, நீ அழகுடி தங்கம். வந்து வருண் வந்து ரொம்ப நாளா பீச்னு கேட்டுட்டு இருந்தான். ஆமா, டைம் இல்ல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, கொடை எடுத்துட்டு வருணுக்கு போய் பீச்சை காட்டிட்டு வர போறோம். ஆக்சுவலா ஒரு பையன் செருப்பு போடாம நடந்து வந்த ரோட்ல, ஆனா பட்ஸ் வாங்கிக்கோனா அப்படி எல்லார்த்தையும் கேட்டு வந்தான். அப்போனா அங்க வாங்கவே இல்லை, அப்பதான் ஒரு காசு கொடுத்தாங்க. ஓகே, ஏன் கொடுத்தேன்? அந்த பையன் செருப்பே போடாம இருக்கிறதுக்கு. ஏன்னா பிகாஸ் நானும் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செருப்பே போடாம நடந்து போயிருக்கிறேன். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸ்கூலுக்கு போகும்போது செருப்புலாம் போட மாட்டேன், செருப்பு இருக்காது, நடந்து போயிட்டு நடந்து தான் வருவேன். ஆக்சுவலா இதெல்லாம் பேசும்போது அவங்க அழுதுருவாங்க. இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஏதோ கண்ணு வேர்க்குதுலப்பா. அப்படியே ஜாலியா கொண்டு போயிடலாம், விடுங்க. ஏய் நோ. ஓகே வாங்க. ஒண்ணும் இல்ல லூசு. ஏங்க நோ நத்திங். நானே சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் இருந்தாலும் என்ன மீறி நானே ஏதாவது ஆயிடுவேன். ஓகேப்பா, ஓகே. என்ன இருந்தாலும் அவங்க பழச நினைச்சு பார்த்தாங்கன்னா ஃபீல் ஆயிடுவாங்க. நோ பிரிங்கா, நானே ஏதாவது ஆயிடுவேன். எனக்கு இது மாதிரி சின்ன பசங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும். மேபி அவங்க உண்மையாவே அவங்கள்ட்ட இருக்கலாம், ஏதாவது இல்லாமலும் இருக்கலாம், பட் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அவங்க சரி ஓகே வந்து விற்கிறானுங்க பசங்க, நம்மளுக்கு பட்ஸ் வாங்கினாலும் அது யூஸ் இல்லை, அதனால சரி ஓகே நம்மளால முடிஞ்சது ஏதோ. அந்த சைடு வந்துருச்சு போல நீர் வெளிய. அதெல்லாம் வரும், தத்தரையா வரும் எனக்கு. ஆமா, சரி விடுங்க. ஓகே ஏங்க அழக்கூடாது, ஓகே அழக்கூடாது. ஓகே சரி, மூஞ்சி பாக்குறீங்க. ஓகே வாங்க வாங்க, ஹாப்பியா போலாம். பீச் மூடுக்கு வாங்க, பீச் மூடுக்கு வாங்க எல்லாரும். வாங்க வாங்க. யூஸ்வலா நம்ம அவுட்டர் ரிங் ரோட்லயே போய் தான் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து தாம்பரம் பைபாஸ், இல்ல மதுரை வாயில் பைபாஸ். ஆமா. ஸோ மதுரை வாயில இருந்து நம்ம போரூர் ரூட் எடுத்து, போரூர்ல இருந்து கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அப்படியே பெசன்ட் நகர் போறோம். நாங்க யூஸ்வலா வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் தான் போவோம் கோவளத்துக்கு, பட் இன்னைக்கு டிஃபரெண்டா பெசி. இன்னைக்கு வந்து அவ்வளவு டிராஃபிக்கும் இல்ல, நல்ல வேலை. ஆமாப்பா, பயந்தேன் டிராஃபிக் இருக்குமோன்னு. எப்படா அப்பனும் பிள்ளையும் மாத்தி மாத்தி ஏப்ப விடுறீங்க? மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி. மாமியார் வீட்டுல பிரியாணி இன்னைக்கு மத்தியானம். இது ப்ளூ ஃபிளாக் போடுற எந்த பாரு, ப்ளூ ஃபிளாக் பீச் வந்தாச்சு, இறங்கி குளிச்சுட்டு வைப்போம். நிறைய ஃபிளாக் பீச் இது மாதிரி. ஆக்சுவலா எங்க அது ஞாபகம் இருக்கா அந்த பிளேஸ்லாம்? ஞாபகம் இருக்கு. சொல்லு. இருங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிட்டு பிரியங்கா வந்து மேல்மருவத்தூர்ல படிச்சுட்டு இருந்தா, இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து ஐடி இதுல அடிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரியங்கா வந்து வர சொல்லிட்டேன். வந்து இங்கதான் பஸ் ஸ்டாப் இருக்கும்,
இறங்கி டோல்கேட்டை கிராஸ் பண்ணி இந்த கார்னர்ல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா, பக்கி பையன் ஜிம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. எப்பனா கல்யாணம் முடிஞ்சு நான் இன்டர்ன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்ன்ஷிப் அதான் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வரணும்ல, அப்ப வர்றதுக்காக. ஆக்சுவலா நான் வந்து அவளை வந்து பஸ் ஏறதுக்கு டைம் ப்ராப்பரா சொன்னேன். முன்னாடியே பஸ் ஏறிட்டா எனக்கு தெரியாம. ஆமா, வந்து இறங்குனதே அவன் சொல்லல. நான் சரி இப்பதானே ஏறிக்கா வருவா அப்படின்னு கனெக்ட் பண்ணி அந்த டைம் பேலன்ஸ் பண்ணி நான் வந்தேன். புருஷனை பார்க்க அவ்வளவு ஆர்வத்துல வந்தேன். புருஷன் பட் ஆனா லேட் பண்ணிட்டாரு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே வந்திருக்கலாம். ஆமா, இந்த கார்னர் தான். இந்த கார்னர் தான். இந்த கார்னர் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்துச்சு. அப்ப இப்ப ரொம்ப அடி வாங்கிருச்சு. ஞாபகம் வருதேதான் இந்த ஏரியா வந்தாலே. ஏய், எங்க கமிங் ஆகஸ்ட் வந்து நம்ம 7th இயர்க்குள்ள என்டர் ஆக போறோம். ஆமாடி. ஐயோ, வருண் 5 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா வருண். ஆமா, பர்த்டே வரப்போது வருணுக்கு. வருண் வந்து ஹாப்பியா இருக்கான். எதுக்காக அப்படின்னா அவனோட உண்டியல் நாங்க உடைக்க போறோம் வருண் பர்த்டேக்கு. அதுல எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். பாத்துட்டு வருணுக்கு பெரிய கிஃப்ட் ஏதாவது வாங்குவோம் அதுல. ஓகே அப்பா, எனக்குலாம் ஒண்ணும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க எல்லா காசும். அப்படியா? ஏன்டா? எனக்கு ஒண்ணும் வேணாம். சரி தங்கம், எனக்கு ஒரு குட்டி கார் மட்டும் வாங்கி தந்தா போதும். சரி, பெருசா எதுவுமே வாங்கி தர வேணாம். சூப்பர். அழகு. அப்ப யாருக்காக காசு சேர்க்கிற? உங்களுக்காக தான், வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டிடலாம். பாவம், காசு எடுத்துறாங்க. நம்ம வீடு கட்டுறோம், உடைக்கிறோம், வீட கட்டுறோம். ஓகேவா? ஓகே. ஒரு குட்டி கார் மட்டும் வாங்கி தந்தா போதும். ஓகேப்பா. இவ்வளவு நேரம் ஒருத்தர் தூங்கிட்டு வந்தான். இப்ப கரெக்டா வந்து முழிச்சிட்டான். துரு எங்க வந்துருக்கான்? அங்க பலூன் போயிட்டு வந்து இங்க வந்து பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஆமா, அதுதான் பார்த்து வரணும். துரு பின்னாடி வேணும் முன்னாடி வேணும். ஏய், ஆக்சுவலா இன்னைக்கு மாலை கூட்டமே இருக்காதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு பார்க்கிங் கிடைக்கல. ஆமா, செம கூட்டம், பிஸி இன்னைக்கு. எங்கப்பா போனோம்? எங்க போனோம்? கண்ணெல்லாம் அங்க என்னமோ தெரியுது. அங்க பாருங்க, அந்த தண்ணியை பார்த்து தான் இருக்கு. அங்க ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கிறான். வரும், தொலைஞ்சிடாதப்பா. பின்னாடி ஒரு மூட்டையை தூக்கிட்டு முன்னாடி ஒரு பாட்டில மாட்டிக்கிட்டு. உட்காருடி லட்டு. அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஆராய்ச்சி பண்றான். ஐயோ, தட்டிட்டு இருக்கான். வாய பாருங்களேன், அதுக்கு அது ஒரு மாதிரி. நம்ம என்னதான் வீட்டுல செஞ்சாலும் இவ்வளவு டேஸ்ட் வர மாட்டேதுல. என்னதான் பண்ணுவாங்க? முன்னாடி 40 ரூபா இருந்துச்சு, 50 ரூபாய் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம மார்க்கெட்ல 3 இது 50 ரூபாய் வாங்குவோம். ஃபுல் ஃபிளெட்ஜ்ல கோயில் கட்டிட்டு இருக்கான். இது மட்டும் சாப்பிட கத்துக்கிட்டான் இவன். இட்லி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொட்டங்குச்சி இருக்குல்ல, கப் இட்லி, கொட்டாச்சி எடுத்து நம்ம தடவி வரமாட்டேங்குது. என்ன பண்றீங்க? நாங்க 2 பேரும் கை கொடுக்க போறோம். கை கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. மெதுவா தோண்டு, மெதுவா தோண்டு, இப்படி தோண்டு. ஐ, எஸ், கேக் ஸ்மாஷ். ரைட்டா, ரெடியா? எங்க பிளேஸ் இப்படி பிடிச்சிடணும். ஓகேவா? அந்த பிளேஸ்ல தான் நீ சர்ச் பண்ணணும். ஓகே, இதுக்குள்ள சர்ச் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள மட்டும் சர்ச் பண்ணு. அங்க இருக்கு. வேண்டாம் வேண்டாம் வேணாம் வேணாம். அது சிரிக்குது. கீழே விடுங்க. வரும், நீங்க அம்மாட்ட வாடி லட்டு லைட்டா.
ஃபுல்லாக நினச்சிட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ள ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் முடிச்சுட்டு வரான் பாரு. கூட்ட மாட்டாங்க, வருவான். கடை பூட்டிடுவாங்க. ஷர்ட்டை காட்டு எல்லாருக்கும் எப்படி நினச்சி வச்சிருக்கேன்னு. பீச் ஷர்ட், அதான் பீச் ஷர்ட் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். நானும் பீச் ஷர்ட் தான் போட்டுருக்கேன், நான் யூஸ் பண்ணவே இல்லை. என்னடி துரு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தண்ணிக்கு வந்தான். ஆனால் தண்ணியில் இறங்கவே இல்லை. அன்னைக்கு தூக்கி வச்சிருந்தோம், தெரியாது அது தண்ணினே தெரியாது அவனுக்கு. இப்போ வேணா தெரிஞ்சிருக்கு, பட் இறங்கவே இல்லை. காலத்து வருண் மாதிரி இல்லை. வருண் விளையாடுறதுக்கு ஆசைப்படுவான். ஆமாம், வருண் தண்ணியில் விளையாண்டுட்டே இருக்கணும், இவன் அப்படி இல்லை. ஸோ உள்ளே போயிட்டு வந்தாச்சு, ஃபினிஷிங் டச், கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி எப்பயுமே வருண் இப்போதான் ஒரு எலி ஓடியாச்சு, அடுத்து நாய். ஸோ வருணோட கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். துருவோட கையை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வருணுக்கு ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸோ எப்பயுமே ஃபினிஷிங் டச் வந்து வருணுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். ட்ரெஸ்ஸை மாற்றினாதான் ஐஸ்கிரீம். ட்ரெஸ்ஸை மாற்று பண்ணி முதல்ல கையை காட்டு ஃபஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக அவன் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதையே வாங்கிட்டான். வருண் என் ஜிம் துண்டை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆளுக்கு. இவன் ஒருத்தன் ஒரு ஐஸ்கிரீமை நிம்மதியாக திங்க விட மாட்டேங்கிறாங்க பாஸ். அது வாயை பாரு, அப்படியே சாப்பிடணும் நீ. இப்போ பாரு கேட்கும். முடியாது என்ன எம் 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 ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க மாட்டோம் எப்பயா. சாப்பிடு நீ. ஸோ நாங்கள் நிறுத்தினது வந்து துருவுக்கு வந்து ஊட்டிட்டு போகலான் தான். அவன் பார்த்தா பலூனை பார்த்து அரை முடிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே நிறுத்தி ஊட்டுறதுக்கு ஆசைப்பட்டதுக்கு 50 ரூபா தண்டம். இது போகிறதுக்குள்ள இந்த பலூன் காலி. ஹஸ்கியை கூட்டு வந்திருக்காங்க. டாக் எல்லாம் கூட்டு வராங்கப்பா. நம்மளும் 2 டாக் கூட்டு வந்திருக்கோம். 3 டாக் கூட்டு வந்திருக்கேன். 4 டாக்னு வச்சுக்கப்போ. ஊதிக்கிட்டே இருக்கிறானே. வச்சிருந்த பலூனை வந்து உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு நாங்கள் சத்தம் போட்டோம். முன்னு பின்னாடி போய் உட்கார்ந்தான், அப்படியே தூங்கிட்டான். இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி தூங்கட்டும். ஓகே, நம்ம ஒரு வழியா பீச் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு எப்படியும் நாங்கள் எல்லாரும் குளிக்கணும். மண்ணா இருக்கு உடம்பு ஃபுல்லா. குளிச்சுட்டு நைட் தூங்கிடுவோம். இதுதான் எங்களோட அடுத்த கெட்ட வேலைகள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். பாய்.